அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இந்த அமர்வில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் மதாஹிலுல் உலூம் என்ற தலைப்பின் கீழான உசூலுல் ஃபிக்ஹுடைய மத்ஹல். உசூலுல் ஃபிக்ஹ் நாங்கள் படிக்கணும். அது சம்பந்தமாக முபத்ததிலிருந்து ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உசூல் ஃபிக்ஹை படிக்கணும்னு சொன்னால் அதற்கு முன்னால நாங்கள் தெரிஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான சில தகவல்களை நாங்கள் இந்த அமர்வுல இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக பார்த்துக்கொள்வோம். அந்த வகையில நாங்க இந்த அமர்வுல 4 பகுதிகளை உசூல் ஃபிக்ஹ் தொடர்புபட்ட 4 முக்கியமான பகுதிகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அதுல முதல் பகுதி என்னன்னா உசூல் ஃபிக்ஹ்னா என்ன, உசூல் ஃபிக்ஹ் அந்த கலை எந்த பகுதிகளோட சம்பந்தப்பட்டு அது ஆய்வு செய்யப்படுது, எந்த பகுதிகளோடு அது தொடர்புப்படுதுங்கிற ஒரு முக்கியமான பகுதியை நாங்க முதலாவது பார்ப்போம். 2வது பகுதி இந்த உசூல் ஃபிக்ஹுடைய முக்கியத்துவம் எந்த அளவு நாம புரிஞ்சு வச்சிருக்கணுங்கிறத பார்க்கணும். அது 2வது பகுதி. 3வது பகுதி பாரம்பரிய ஃபிக்ஹ் துறை, குறிப்பாக உசூலுல் ஃபிக்ஹ்ல பாரம்பரியமாக முன்னைய மிக பெரும் தலை சிறந்த அறிஞர்கள் அவருடைய வழிமுறையில இருந்து மாறுபடக்கூடிய அமைப்புல தற்காலத்துல நவீன சில சிந்தனை தாக்கங்கள் இருக்குது. அதாவது உசூலுல் ஃபிக்ஹ்ங்கிறது பாரம்பரியமாக பேணி பாதுகாத்து நாங்க நடைமுறையில வச்சிருக்கக்கூடிய அந்த உசூல் ஃபிக்ஹுக்கு ஒரு முரணான, ஒரு எதிரான, அல்லது அதெல்லாம் மாற்றப்படணும், அதெல்லாம் சமூகத்துக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லி வெஸ்டர்ன் கல்ச்சரை அல்லது மேற்கத்தைய கலாச்சாரங்கள்ல தாக்கம் பெற்று அதனுடைய சில அடிப்படைகளை வச்சு குர்ஆன ஹதீஸ விளங்கி உசூல் ஃபிக்ஹை தரை குறைவாக அல்லது மட்டம் தட்டி பேசக்கூடிய ஹத்தாசியூன்கள்னு சொல்லுவாங்க, அல்லது முஷக்கிகூன்கள்னு அரபுல சொல்லுவாங்க. சந்தேகத்தை சமூகத்துல அல்லது ஃபிக்ஹுன பேர்ல உண்டு பண்ற சில ஆக்கள்கிட்ட வேலை திட்டம். இவங்களோட சம்பந்தப்படுத்தி உசூல் ஃபிக்ஹை நாங்க எப்படி புரியணும், பாரம்பரிய அந்த உசூல் ஃபிக்ஹ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத நாங்க புரியணும். இப்பேற்பட்டவங்களுக்கு நாங்க ஒரு மறுப்பாக இந்த உசூல் ஃபிக்ஹை நாங்க படிப்பதன் மூலமாக செயல்படலாம்ங்கிற ஒரு சில ஆரம்ப பகுதிகளையும் நாங்க 3வது கட்டமாக நாங்க பார்ப்போம். 4வது கட்டமாக உசூலுல் ஃபிக்ஹ்ங்கிற கலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் தொட்டு தற்காலம் வரைக்கும் அது எப்படியான ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்குது, அதுல சாதக பாதகங்கள் என்னங்கிற ஒரு முக்கியமான பகுதியை 4வதாக நாங்க வச்சுக்கொள்வோம். அதுல முதலாவதாக நாங்க பார்க்க இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு சொன்னா உசூல் ஃபிக்ஹ்னா என்ன, அது எதோட சம்பந்தப்பட்டு காணப்படுற ஒரு கலை அப்படிங்கிறத பார்க்கறது தான் முதலாவது பகுதி. முதலாவது பகுதியை பொறுத்தவரையில இதுல நம்ம தனித்தனியா வரைவிலக்கணம் அப்படி இப்படின்னு போறதை தாண்டி இன்ஷா அல்லாஹ் வரைவிலக்கணத்தையும் பார்ப்போம். ஒரு சில புரிதல்களின் அடிப்படையில் நாங்க போனோம்னா அது என்ன பகுதிங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அதுல பல அறிஞர்கள் இந்த உசூல் ஃபிக்ஹ் பத்தி, அது சம்பந்தப்பட்ட கலையை பத்தி, அது சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க. அதுல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் கஸாலி தன்னுடைய முஸ்தஸ்ஃபாவுல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கூற்றை நாங்க இதுல எடுத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா அது முழு பகுதியை மறைஞ்சிருக்க அடைவடைத்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அதுல முதலாவது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இஅலம் அன்னக இதா ஃபஹிம்த أن نظر الأصولي في وجوه دلالة الأدلة السمعية على الأحكام الشرعية. இதுதான் உசூல் ஃபிக்ஹ். இந்த பகுதியை நாங்க கொஞ்சம் புரிஞ்சு கொண்டோம்னா இதுதான் முழுமையாக உசூல் ஃபிக்ஹ் கலையை நாங்க சொல்ல முடியும். அதுல என்ன சொல்றாங்கண்டா, நாங்க புரிஞ்சு கொண்டோம்னா, அதாவது ஒரு உசூலி அவர் என்ன செய்யறாரு, அவர் ஆய்வு, அவருடைய முழுக்க குறிக்கோள் என்னண்டா அஹ்காம் ஷரஇய்யா, ஷரீஅத்தினுடைய சட்ட திட்டங்கள்ல தெளிவுபடுத்தக்கூடிய ஆதாரத்தின் விதங்களை ஆய்வு செய்யறதுலதான் அவரோட முழு இதுவும் இருக்க போகுது. இதுதான் உசூல் ஃபிக்ஹ், இதுதான் முழுக்க உசூல் ஃபிக்ஹ்னு சொல்லி நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும். பின்னால இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கொஞ்சம் நிறைய விளக்கப்படுத்தியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா என்னண்டா, நாங்க 4 பகுதிகளை நான் இப்ப சொன்ன இமாம் கஸாலியுடைய விளக்கத்திலிருந்து புரிஞ்சு கொள்ள முடியும். இதுதான் உசூல் ஃபிக்ஹ். அந்த 4 என்ன, முதலாவது ஹுக்கும் அல்லது அஹ்காம் ஷரஇய்யா, ஹுக்கும் அல்லது அஹ்காம் ஷரஇய்யா, இதுக்கு சமரான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பெருபேருக்கு ஒரு ஒரு முடிவுக்கு நாங்க போறோம்னா அதுல ஹுக்கும் என்னங்கிறது தான் கடைசி முடிவா இருக்கும். அப்போ உசூல் ஃபிக்ஹ் சுத்தி இதுக்குள்ள தான் இருக்க போகுது. அதுல முதலாவது ஹுக்கும். ஹுக்கும்னா என்ன, அஹ்காம் ஷரஇய்யா. அதை நாங்க 2 பகுதிகளாக படிச்சிருப்போம். தக்லீஃபியா வதஇய்யான்னு சொல்லி 2 பகுதிகளாக படிச்சிருப்போம். வதஇய்யாங்கிறது வேற, தக்லீஃபியாங்கிறது வேற. தக்லீஃபியாக்குல தான் வுஜூப், நஜ்ப், அதாவது இபாஹா, மக்ரூஹ், கராஹா எல்லாமே வரும். அது நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப ஹுக்கும்
இமாம் அஹ்காம் ஷரஇய்யா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த வரைவிலக்கணத்துல இமாம் கசாலி இதுல அஹ்காம் ஷரஇய்யா, அதுக்குள்ள ஹுக்கும்ங்கிறது இருக்குது, அது சமரான்னு நாங்க சொல்லுவோம். ரெண்டாவது தலீல் அதில்லா, நாங்க ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா மின் தலாலத்தில் அதில்லா, அப்ப அதில்லாங்கிறது வந்து ரெண்டாவது பகுதி. இதுவும் உசூல் ஃபிக்ஹ சுத்தி வரக்கூடிய முக்கியமான பகுதியில உண்டு. மூன்றாவது வுஜூஹு தலாலா, அதுதான் இஸ்திதுலால். ஹுக்கும், தலீல், மூன்றாவது இஸ்திதுலால். ஹுக்குமுக்கு நாங்க சமரா என்று சொல்லுவோம், தலீலுக்கு நாங்க முஸ்மிர் என்று சொல்லுவோம், இஸ்திதுலாலுக்கு இஸ்திஸ்மார், இஸ்திதுலால் ஆதாரம் எடுக்கக்கூடிய விதம், அதுக்கு நாங்க இஸ்திதுலால் என்று சொல்லுவோம். அப்ப வுஜூஹு தலாலா இஸ்திதுலால்ங்கிறது நாங்க அந்த இமாம் கஸாலியுடைய வார்த்தையிலிருந்து புரிஞ்சு கொள்ள முடியும். நான்காவது முஸ்ததில். முஸ்ததில் யாரு? முஸ்தஸ்மிர். முஸ்மிர் யாரு? இமாம் கஸாலியுடைய வரைவிலக்கணத்தை திருப்பி போய் நாங்க பார்த்தோம்னு சொன்னா அல் உசூலி, யார் இந்த கலையில பாண்டித்தியம் பெற்று அதில் ஆய்வுகள்ல மேற்கொள்றாங்களோ அவங்க நாங்க உசூலின்னு சொல்லுவோம். அப்ப இந்த உசூலி தான் இஸ்திதுலால் ஆதாரங்கள் எடுப்பாரு பொதுப்படையாக, அதாவது ஸ்பெசிபிக்கா இல்லாம ஜென்ரலான முறையில ஆதாரங்கள் அவர் திரட்டி அதனுடைய வகைகளை எடுப்பார். அதாவது அம்ரு, ஒரு ஆர்டர் வந்திருக்குதுன்னா அது கட்டாயத்தை குறிக்குது, வாஜிபை குறிக்குதுன்னு சொல்லி சட்டத்திட்டங்கள்லாம் பகுப்பாய்வு செஞ்சு ஒவ்வொரு சியாக்கள் இருந்தும் அவர் தன்னுடைய அந்த ஆய்வு திறனை வச்சு என்ன செய்வாரு, சட்டத்திட்டங்களுக்குரிய வழிவகைகளை செய்வார். இப்ப தொழுகை வந்து வாஜிப்னு சொல்லக்கூடிய சட்டத்தை எடுக்கிறவர் யாருன்னா உசூலி அல்ல, அவர் ஃபகீஹாக இருப்பார். இப்ப உசூலி யாரு? அந்த வாஜிப் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் வகைகள் என்ன, அது அந்த வாஜிப்ங்கிறது எந்த அமைப்புல புழங்கப்படுது, அது எப்படி புழங்கப்பட்டு எந்த கரீனா மூலமாக அதை நாங்க கட்டாயமா இது கட்டாயம் இல்லைங்கிற முடிவுக்கு வரலாம்ங்கிற பல ஆய்வுகளை செய்யக்கூடியவர் வந்து உசூல். தொழுகை கட்டாயமானதுங்கிற தீர்ப்பை கொடுக்கக்கூடியவர் வந்து ஃபகீஹ், உசூலியாக இருக்க முடியாது. அதாவது அவர் ஃபகீஹுடைய வேலை. அப்ப நாங்க சுருக்கமா பார்த்தோம்னு சொன்னா உசூலுல் ஃபிக்ஹ் 4 முக்கியமான பகுதிகளில் தான் சுத்தி சுத்தி இருக்கு. அதுல ஒன்று ஹுக்கும், இரண்டாவது தலீல், மூன்றாவது இஸ்திதுலால் ஆதாரம் எடுக்கக்கூடிய அந்த முறை. இதுதான் உசூலுல் ஃபிக்ஹ்ல மிக பெரும்பான்மையான பகுதியாக இருக்க போகுது. மூணாவதாக இருக்கக்கூடிய இஸ்திதுலால். நான்காவது முஸ்ததில், ஆதாரம் பிடிக்கக்கூடியவர் அல்லது உசூல் ஃபிக்ஹை அணுகக்கூடியவர். இவர் யாரு, இவரோட நிலைமை எப்படி இருக்கணும், இவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும், இந்த மாதிரியான கலைகளை நாங்க இதுல படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்ப நாங்க சுருக்கமா சொல்ல போனா நாங்க ஏற்கனவே சொன்னோம் அந்த ஹுக்குமை பொறுத்தவரையில 2 பகுதியாக பிரியும். இப்ப நாங்க அந்த 4ஐயும் சற்று விரிவாக லேசா பார்த்தோம்னு சொன்னா அந்த ஹுக்குமை பொறுத்தவரையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பகுதியாக பிரியும். அதுல ஒண்ணு அஹ்காம் தக்லீஃபியா, அஹ்காம் வதுஇய்யா. நான் கொஞ்சம் அவசரமாகவே போறேன், ஏற்கனவே நீங்க பல பகுதிகளில் நீங்க சில ஆரம்பங்கள்ல படிச்சிருப்பீங்க. எது முக்கியமோ அதை நாங்க இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அதுல வந்து அஹ்காம் தக்லீஃபியாண்டு வதுஇய்யாண்டு பிரிக்கிறோம். தக்லீஃபியான நான் ஏற்கனவே சொன்னது போல கட்டாயம், அதாவது வுஜூப், நதுப், கராஹா, இதெல்லாமே வந்து அதுக்குள்ள வரும். அதே போல வதுஇய்யாண்டு சொல்லும் போல அது நம்மட எந்த ஒரு இதுவும் இருக்காது, சம்பந்தப்படாது. முழுக்க முழுக்க ஷாரிஅ வந்து சில விஷயங்களை உருவாக்கி சட்டத்தோட தொடர்பு படுத்தி வச்சிருப்பார். உதாரணத்துக்கு மகரிபுடைய முடிவு நேரம் வந்து சூரியன் மறையணும் அப்படின்னு சொன்னா இந்த சூரியன் மறைகிறதுங்கிறது ஒரு காரணியாக இருக்குது. இந்த காரணியை உண்டு பண்ணி வச்சிருக்கிறவர் ஷாரிஅ, அல்லாஹ். அப்ப எனவே அந்த சூரியன் மறையுதுங்கிறத சபபங்க நாங்க வதுஇய்யாக்குள்ள சேர்ப்போம். அப்ப இது லேசா புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டிய உதாரணமாகத்தான் அது சொல்றோம். அதை தாண்டி தக்லீஃபியா தான் எங்களுக்கு பெரும்பான்மையான பகுதிகளாக வந்து கொண்டிருக்கும். அதுல தக்லீஃபியான்னு சொல்லும் பொழுது அந்த வுஜூப், நதுப், கராஹா இந்த விஷயங்கள் வந்து கொண்டிருக்கும். அதுல சட்டத்திட்டங்கள்லாம் விரிவாக நீங்க படிச்சிருப்பீங்க. வாஜிப்ண்டா என்ன, அடுத்தது வந்து மக்ரூஹ்ண்டா என்ன, அடுத்தது வந்து முபாஹ்ண்டா என்ன, முஸ்தஹப் மந்தூப்ண்டா என்ன, இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, இது வந்து ஹுக்குமோட சம்பந்தப்பட்டது. இது விரிவா நீங்க படிச்சிருப்பீங்கிறத நாங்க சுருக்கமா பார்ப்போம். 2வது பகுதி தலீல். உசூல் ஃபிக்ஹ் 4 பகுதிக்குள்ள சுத்தி தெரியும். அதுல 2வது பகுதி தலீல். தலீலை பொறுத்தவரையில அதுல பல அறிஞர்கள் பலவிதமாக பிரிச்சிருக்கிறாங்க. சமஇய்யா என்று சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முத்தஃபக் அலைஹா, முக்தலஃப் ஃபீஹா, எல்லாரும் ஏகோபிச்சு இது ஆதாரம் தான் தலீலாக கருதப்பட முடியும்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. கருத்து வேறுபாடு, சிலர்கள்ட்ட வந்து சில பகுதிகள் வந்து ஆதாரமாக கொள்ளப்படும், சிலது ஆதாரமாக கொள்ளப்படாது. இந்த மாதிரியான பிரிவினைகள் இருக்குது. அது எப்படி இருந்தாலும் சரி, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரங்கள்ல வந்து குர்ஆன். தலீல்ங்கிறது நாங்க பார்த்தோம்னு சொன்னா அல் குர்ஆன். இப்ப இந்த அல் குர்ஆனை நாங்க உசூல் ஃபிக்ஹ்ல நாங்க எப்படி அணுகுவாங்க அப்படின்னு கேட்டா, அல் குர்ஆன் இது என்ன, இதுல வரைவிலக்கணம் என்ன, அதே மாதிரி அல் குர்ஆன்ல வந்து கிராஅத் சம்பந்தப்பட்ட வேரியேஷன் இருக்குது. முத்தவாத்திர் ஆஹாத் அல்லது முத்தவாத்திர் ஷாத், கிராஅத்ல வந்து ஷாத்தான கிராத் எல்லாம் இருக்குது. இந்த ஷாத்தான கிராத்தை ஆதாரம் பிடிக்க முடியுமா, முடியாதா, யார்கிட்ட இந்த ஷாத்தான கிராத் வந்து ஆதாரம், யார்கிட்ட ஆதாரம் இல்லை, இந்த மாதிரியான உசூலோட சம்பந்தப்பட்ட அடிப்படையோட சம்பந்தப்பட்ட கற்கைகள் உசூல் ஃபிக்ஹ்ல ஒரு பாடமாக, ஒரு மபஹஸாக
வரும். இரண்டாவது கட்டம் தலீல்ல சுன்னா. இதுவும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான். ஆனா இதுல சில முக்கியமான சில தகவல்களையும் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இருக்குது. சுன்னா பொறுத்தவரையில ஹுஜ்ஜியத்து சுன்னா, சுன்னா ஆதாரத்தன்மை வாய்ந்தது, ஆதாரம் பிடிக்க முடியுங்கிற ஒரு தலைப்புல சில விஷயங்கள் பேசுவாங்க. அதே போல அல் ஹதீஸ் பொறுத்தவரையில முத்தவாத்திர் ஆஹாதிர் ரெண்டா பிரிச்சு நோக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. இதுல முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, ஒழுங்கா சரியான நம்மளோட அடிப்படை அறிவுகளை நாங்க சீர் செய்யாம ஒரு மன்ஹஜ் இல்லாம போய் நாங்க டிரெக்டாக படிக்கும் பொழுது ஹதீஸ் கலையில கூட நாங்க பிழையான புரிதலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முத்தவாத்திர் ஆஹாதுன்னு பிரிச்சு அதுக்குள்ள சில தர்க்கவியல் ரீதியான சில கருத்துகளுக்கு தாக்கம் பெற்றவங்களுடைய கருத்துகள் உசூல் ஃபிக்ஹ்ல நிறைய இருக்கிறதால சில புரிதல்கள் தடம்புரல்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஹதீஸ் கலை அதுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையுமே இடம் கொடுக்காது. ஹதீஸ் கலையை நாங்க ஆழமாக வச்சுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சில வித்தியாசமான சிந்தனைகள் எங்களுக்கு தகர்க்க முடியாத ஒரு அமைப்புல இருக்கு. எனவே அதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியதாகவும் இருக்குது. மூணாவது கட்டமாக இஜ்மா. இஜ்மாவும் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வகைதான். அதுல ஹுஜ்ஜியத்துல் இஜ்மா, இஜ்மாவை ஆதாரமாக இருக்கக்கூடிய இது சம்பந்தமாக உசூல் ஃபிக்ஹ்ல பேசுவாங்க. அதே போல ஷுரூத்துல் இஜ்மா இருக்குது, இஜ்மாவுடைய நிபந்தனைகள் என்னான்னு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இஜ்மாட கேட்டகரியில வரும். கியாசும் இதுக்குள்ள வாரதுதான், அதுல மாற்றம் இல்லை. கியாசும் இந்த நான்காவது ஒரு அமைப்பாக வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அது பத்தின சில விரிவான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் பிற்பட்ட பகுதியில இன்ஷா அல்லாஹ் நாங்க படிக்க வேண்டிய ஒரு கடப்பாடும் இருக்குது. கியாஸ் சிலவங்கள்ட்ட ஏன் அது ஆதாரம் இல்லை, அது எப்படி ஆதாரம் இல்லைன்னு பாக்குறாங்க, முழுமையா கியாச மறுக்கிறாங்களா, இல்லாட்டி கியாஸ்ல எந்த பகுதி எடுக்கிறாங்க, எந்த பகுதியை ஊற்றுறாங்க, இந்த மாதிரியான விரிவான விஷயங்கள் இருக்குது. அதனால சிலவங்க சொல்லுவாங்க அது தனிப்பட்ட ரீதியாக ஆதாரமாக கொள்ளாம குர்ஆனுக்கு தாபியாக வச்சுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதுல அசல் அடிப்படை குர்ஆன் உடைக்கிறதால நாங்க அப்படி வச்சுக்கொள்வோம்னு சொல்லி ஒரு சில அறிஞர்கள் விளக்கம் கொடுப்பாங்க. இப்ப எப்படியோ கியாசும் அதுக்குள்ள உள்ளடங்கக்கூடியதாக இருக்கு. இப்ப ஹுக்கும் பார்த்தோம், இப்ப தலீல் பார்த்தோம். மூன்றாவது கட்டம் இஸ்தித்லால். இதுதான் உசூல் ஃபிக்ஹ்ல மிக முக்கியமான பகுதி. உசூல் ஃபிக்ஹ்ல மிக முக்கியமான பகுதி. இப்ப இஸ்தித்லாலை பொறுத்தவரையில இது பெரும்பாலும் எப்படி நாங்க ஆதாரமாக கொள்ளுறது. ஒரு 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 சட்டம் வருது குர்ஆன்ல, ஒரு ஏவல் வருது அல்லது ஒரு தடை விலக்கல் வருதுன்னு சொன்னா இந்த ஏவல் அல்லது இந்த தடை எதை குறிச்சு நிக்குது, இது எந்த அளவுக்கு நாங்க ஆதாரமாக, அதாவது நாங்க எந்த எந்த அமைப்புல என்ன இதை நாங்க அணுகணும், இதன் மூலமாக எப்படி ஆதாரத்தை நாங்க புரிய வைக்கிறது, சட்டத்தை எப்படி அதிலிருந்து எடுக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப ஆழமாக சுத்தக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த இஸ்தித்லால் அல்லது துருக்குல் இஸ்தித்லால். அப்ப இந்த பகுதியை பொறுத்தவரையில கொஞ்சம் ஆழமாகவே உசூல் ஃபிக்ஹ்ல பேசப்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஷுரூத்து ஸலா, தொழுகையுடைய ஷரத்துகள் என்னங்கிறது ஃபிக்ஹ்ல பேசுவாங்க. ஆனா உசூல் ஃபிக்ஹ்ல இந்த ஷரத்து ஏன் வந்துச்சுது, எதுக்கு வந்துச்சுது, காரணி என்ன, இதுக்கு பின்னால உள்ள விஷயம் என்ன, இது பத்தின ஆதாரத்துல வந்திருக்கக்கூடிய குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ வந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகத்தினுடைய சியாக் போங்கு என்ன, இந்த மாதிரியான விரிவான ஆய்வுகள் அதுல நடக்கும். அது உசூல் ஃபிக்ஹோட சம்பந்தப்பட்டது. அதுல முக்கியமா இந்த இஸ்தித்லால்ங்கிற பகுதிக்குள்ள தான் தலாலத்துல் அல்ஃபால் அல்லது திலாலத்துல் அல்ஃபால்னு சொல்லுவாங்க. அப்ப அல்ஃபால்கள் அரபு வார்த்தை பிரயோகங்கள் எப்படி பாவிக்கப்படணும், எந்த இடத்துல எப்படி பாவிக்கப்பட்டு எந்த அர்த்தங்களை நாங்க எழுதல எடுக்கணும், இது சம்பந்தமான மிக முக்கியமான டீப்பான பகுதி உசூல் ஃபிக்ஹ்ல பேசப்படும். உதாரணத்துக்கு ஆம் ஹாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வருது. ஆம் ஹாஸ்ன்னு சொன்னா குர்ஆன் வசனங்கள் வந்திருக்குது, அது பொதுப்படையாக வந்திருக்குது. இந்த பொதுப்படையாக வந்திருக்கக்கூடிய இந்த ஏவலுக்கு குறிப்பாக்கக்கூடிய அமைப்பில் ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு தலீல் அதை குறிப்பாக்குதா இல்லையா, அல்லது ஆம் தானா, இந்த மாதிரியான கலைகள் இந்த மாதிரியான தலைப்புகள் பேசப்படும், உசூல் ஃபிக்ஹ்ல பேசப்படும். அதுக்கு உதாரணமா ஒரு விஷயத்த சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல யூஸிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் கரி மிஸ்லு ஹப்துல் உன்சையின், இந்த வசனத்தை பொறுத்தவரையில டிரெக்டா நாங்க இந்த கலை எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு ஆள் நேரா போய் பாக்குறாருன்னு சொன்னா அப்ப அல்லாஹ் பிள்ளைகளுக்கு என்ன வாரிசு சொத்தை கொடுக்க சொல்றான். அப்ப அந்த புள்ள எந்த நிலையில இருந்தாலும் சரிங்கிறது இந்த குர்ஆனிய வசனத்துல இருந்து நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா இதை குறிப்பாக்கக்கூடிய ஹாஸாக முஹஸ்ஸிஸ் அங்க ஒரு ஒரு குறிப்பாக்கக்கூடிய ஒரு அமைப்புல வருது. என்னன்னா யாராவது மார்க்கத்தை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா, அதாவது முர்த்தத்தாகிட்டாங்க, மதம் மாறிட்டாங்கன்னு சொன்னா அந்த மகனுக்கு சொத்துல பங்கிருக்குதா, அல்லது தன் தகப்பனை கொண்ட மகனுக்கு சொத்துல பங்கிருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க தடைகள் இருக்கு. அப்ப தடைகள் இருக்குதுண்டா பொதுப்படையாக அந்த வசனத்தை அணுகும் பொழுது எந்த நிலைமையிலையும் கொடுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வாரவரு தடைகள் இருக்கக்கூடிய ஹாஸான சில ஆதாரங்களை பார்க்கும் பொழுது ரைட் இது பொதுவாக சொல்லப்பட்டாலும் இந்தந்த நிலைகள்ல கொடுக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வருவாரு.
அப்ப அதனால ரைட் அங்க வந்து மதம் மாறி இருக்கிறாரு, அதனால அவருக்கு வந்து சொத்துல பங்கு இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வருவார். அப்ப இந்த மாதிரியான ஆம் ஹாஸ் அந்த புழக்கங்கள், அதே போல மஃஹூம் மந்தூக், அந்த ஒரு ஹதீஸ்ல இருந்து புரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஹதீஸ்ல நேரடியான அர்த்தத்தை அல்லது ஒரு குர்ஆன் வசனத்துல நேரடியான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வகைகள் இருக்குது. இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாமே பேசப்படக்கூடிய இடம்தான் இந்த அல் இஸ்திதுலால் என்று சொல்லக்கூடிய பகுதி. அதுல வந்து தஆருத் வெளிப்படையாக குர்ஆன் அல்லது ஹதீஸ் அல்லது குர்ஆன் வசனத்தோட இன்னொரு குர்ஆன் வசனம் முரண்படுற மாதிரி எல்லாம் விளங்கும் எங்களுக்கு. அது உண்மையிலேயே முரண் அல்ல. அந்த முரணை தீர்க்கிறதுக்கான டூல்ஸ், அதை வச்சு உபயோகிக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் இந்த உசூலிட்ட இந்த இஸ்திதுலால்ங்கிற பகுதியில தான் அதுவும் நடைபெறும். நிறைய நிறைய விஷயம் இருக்கு. ஒரு ஃபிக்ஹுங்கிறது ஒரு பெரும் கலண்டா, அந்த கலை அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் என்னன்னு கேட்டா இந்த உசூலுல் ஃபிக்ஹ். அதுதான் சுருக்கம், வரைவிலக்கணமும் அதுதான். அப்ப அந்த உசூலுல் ஃபிக்ஹுங்கிற இஸ்திதுலால்ங்கிற பகுதி மிக முக்கியமான பகுதிங்கிறது நாங்க புரிஞ்சு கொள்றோம். இப்ப 4வது கட்டத்துக்கு வருவோம். எல்லாமே இமாம் கசாலி சொன்ன அந்த பகுதிக்குள்ள இருந்து தான் பேசப்படுது. 4வது கட்டம் முஸ்ததில் அல்லது ஆதாரம் பிடிக்கக்கூடியவர்கள் அங்க ஒரு உசூலி. இந்த முஸ்ததில் அல்லது உசூலி அல்லது முஸ்தஸ்மிர் இவர் யாருன்னு கேட்டா, இவர் பத்தின தரோவான பகுதிகளை நாங்க உசூல் ஃபிக்ஹ்ல படிக்க வேண்டிய தேவைப்படுது. அவர் யாரு, எப்பேற்பட்டவர், அவருடைய தகுதி என்ன, அவர் என்ன தகுதியில இருந்தா அந்த ஆதாரங்களை பிடிக்கிறதுக்குரிய அமைப்புக்கு வரலாம் போன்ற பல பகுதிகள் இருக்குது. அதுல பேசப்படக்கூடிய தலைப்புகள் என்னன்னு சொன்னா இஜ்திஹாத். அவர் ஒரு முஜ்தஹித் இருப்பார். அப்ப இஜ்திஹாத்னா என்ன, அதுக்குரிய நிபந்தனைகள் என்ன, எப்பேற்பட்டவரா இருக்கணும் அவருங்கிற ஒரு பகுதி இருக்கு. முகல்லித், முகல்லித்னா யாரு, முகல்லித் முஜ்தஹித்ங்கிறது இருக்கிறாருன்னா முகல்லித்ங்கிறவர் யாரு அப்படிங்கிற தலைப்பு வரும். ஹுக்மு தக்லீத், தக்லீது செய்வதனுடைய சட்டம் என்னங்கிற பகுதி வரும். அல் ஃபித்யா அல்லது ஃபுத்யா, ஃபத்வா சம்பந்தப்பட்ட பகுதி விளங்குதா. அது யாரு முஃப்தி. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஹ்ல ஒரு உதாரணத்துக்கு ஷாஃபி ஃபிக்ஹ்ல கொஞ்சம் முஸ்தலஹாத்களோட தர்ஜிஹாத்களோட படிக்கிறவருக்கு முஃப்தின்னு சொல்லுவாங்க. அவரு மத்ஹப் முஃப்தி மத்ஹப் தான். ஆனா முஃப்திண்டா யாரு, முஸ்தலஹ்ல யாரு முஃப்திண்டா, அவருக்குரிய ஷுரூத்துகள் நிபந்தனைகள் என்ன, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிறைய பேசியிருக்கிறார். அப்ப அந்த பகுதி என்னங்கிறத பார்க்கணும். ஆதாபுல் ஃபுத்யா, ஃபத்வா சம்பந்தப்பட்ட ஒழுங்குகள் என்ன, அந்த பகுதிகள் இருக்குது. இதெல்லாமே தான் உசூலுல் ஃபிக்ஹ்ல முழுக்க 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 பேசப்படக்கூடிய பகுதிகள். இப்ப நாங்க வரைவிலக்கணம்னு பார்த்தோம்னு சொன்னா, இமாம் பைதாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய ஒரு வரைவிலக்கணம் இன்னும் ஒரு பொருத்தமான வரைவிலக்கணமா இருக்கு. இமாம் கசாலி சொன்ன பகுதியை நாங்க பார்த்தோம். இது அவ்வளவுமே உசூல் ஃபிக்ஹ்ல சுத்தி சுத்தி வரக்கூடிய பகுதிகள். இது அவ்வளவுக்கு தான் உசூல் ஃபிக்ஹும் பயணிக்க போகுது. ஆனா இமாம் பைதாவி சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான வரைவிலக்கணம் என்னன்னா, மஅரிஃபத்து தலாயிலில் ஃபிக்ஹ் இஜ்மாலன். ஜென்ரலா நாங்க ஃபிக்ஹுடைய தலீல்களை படிச்சு கொள்றது, புரிஞ்சு கொள்றது. வ கைஃபியத்தில் இஸ்திஃபாதத்தி மின்ஹா, அதிலிருந்து எப்படி நாங்க பயன் அடைகிறது, சட்டம் எடுக்கிறது, ஆதாரம் எடுக்கிறது, அந்த பகுதிகள் வரும். இஸ்திதுலால் பார்த்தோம். வஹாலுல் முஸ்தஃபீத், வஹாலில் முஸ்தஃபீத், அந்த முஸ்தஃபீத் பயன் பெறக்கூடியவர், ஒரு முஜ்தஹிதாக ஒரு உசூலியாக இருக்கக்கூடியவர்னா அவருடைய நிலை பற்றின விஷயம் அதை அறிஞ்சு கொள்றது. அப்ப இதுதான் வரைவிலக்கணமாக நாங்க உசூல் ஃபிக்ஹ்ல கொடுக்க முடியுமானதாக இருக்கும். அடுத்த கட்டமாக நாங்க 2வது பகுதிக்கு வருவோம். 2வது பகுதி என்ன, அஹமியா, அதாவது அதுல முக்கியத்துவத்தை பத்தி படிக்கணும். இது உண்மையிலேயே ஒரு ஒரு மிக முக்கியமான கலைங்கிறத நாங்க இந்த அஹமியத்தை படிக்கும் பொழுது புரிஞ்சு கொள்ளலாம்ன்றது நான் நினைக்கிறேன். அதுல உசூல் ஃபிக்ஹை பொறுத்தவரையில சொல்லுவாங்க, பவ்வாப லிஹிமாயத்தி நஸூஸ் ஷர்இய்யத்தி மின் ஹைஸுல் ஃபஹ்மு فإذا كان المانع من أن يدخل في الشريعة ما ليس منها من حيث الثبوت علم المصطلح فإن المانع من أن يدخل في الشريعة ما ليس منها من حيث الفهم علم أصول الفقه. இது முக்கியமான ஒரு பகுதி. அதாவது உசூலுல் ஃபிக்ஹ்ங்கிற கலை இருக்கக்கூடிய காலம் எல்லாம் ஷரீஅத்தினுடைய ஒரு சிந்தனை தான், ஷரீஅத்தினுடைய ஒரு சிஸ்டம் தான் இது என்று சொல்லி புதிதான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து புகுக்கிறதுக்குரிய எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ஏன்னா உசூல் ஃபிக்ஹ்ங்கிற அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அந்த மெக்கானிசம், அது மிக முக்கியமான ஒரு பகுதி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது எழுத்தியல் அல்லது தியரி ரீதியாக அது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியை எங்களோட கையில நாங்க வச்சு கொண்டிருக்கும் காலம் எல்லாம், அதை நாங்க சரியா புரிஞ்சு நடைமுறைப்படுத்தும் காலம் எல்லாம், யாருமே இது ஷரீஅத்தினுடைய ஒரு ஒரு சட்டம் தான் புதிதா இல்லாத ஒரு சட்டத்தை வந்து புகுத்தி சின்ன பின்னமாக்க முடியாது. ஆக மொத்தத்துல உசூல் ஃபிக்ஹ்ங்கிறது வந்து ஷரீஅவை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கலை, மிக மிக முக்கியமான ஒரு கலைங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தற்காலத்துல பல சிந்தனை பிறழ்வுகள் காரணமாக உசூல் ஃபிக்ஹை உடைக்க பார்க்கிறதே இதுக்காகத்தான். சில முக்கியமான
அப்படின்னு சொல்லி வித்தியாசமான கற்கைகள்னு சொல்லி உலக மட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது மேற்கத்தைய கலாச்சாரங்களுக்கு சிக்குண்டாகி ஒரு வித்தியாசமான சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய ஹவாக்கு அல்லது உலகம் போகக்கூடிய அமைப்புக்கு மார்க்கத்தை மாத்திரத்துக்கு முயற்சி செய்யறவங்க அவங்களுக்கு பெரிய ஒரு அடியாக இந்த உசூல் ஃபிக்ஹ் இருக்கு. அந்த வகையில உசூல் ஃபிக்ஹ் அது பாரம்பரியமாக பாதுகாத்து வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அதன் மூலமாக வேற எந்த பகுதியும் ஃபிக்ஹுக்குள்ள ஷரியத்துக்குள்ள உட்புகுத்த முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எப்படி ஹதீஸ் கலையில ஒரு புதிதாக ஒரு 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 ஆதாரம்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நுழைக்க முடியாதோ, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டத்தோட ஹதீஸ் கலை இருக்குது. அப்ப அந்த ஹதீஸ் கலைக்குள்ள வந்து உடைச்சு கொண்டு இது புதிதான ஒரு சட்டம் அல்லது புதிதான ஒரு ஆதாரம்னு சொல்லி நுழைக்க முடியாதோ, அதே மாதிரி ஷரியாவுடைய துறையில ஃபிக்ஹ் துறையில இது ஒரு புதிய சட்டம்ங்கிறது கொண்டு வந்து நுழைக்க முடியாது இந்த உசூல் ஃபிக்ஹ் சரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல. அப்ப அது முக்கியமான ஒரு ஒரு முக்கியத்துவமாக கருதப்படும். ரெண்டாவது வந்து யுனமில் அக்ல் ஷர்இ. உசூல் ஃபிக்ஹ் ஒரு மார்க்க ரீதியான தேடலோட ஆய்வோடு இருக்கக்கூடியவங்களுடைய புத்திய இன்னுமே என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஆக்டிவாக வச்சு கொண்டு இருக்க போகுது. உசூல் ஃபிக்ஹ் பொறுத்தவரையில சாதாரணமான ஒரு கலையும் இல்லை, ரொம்ப மூளையை கொண்டு வந்து நாங்க சமைச்சு அந்த மாதிரி ஒரு பல சிந்தனைகள்ல போக வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. உதாரணத்துக்கு கியாஸ் எடுத்துக்கொள்ளும். ஒரு கியாஸை நாங்க எப்படி பயன்படுத்துறோம்னு சொன்னா அது 4 பகுதிகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. ஹுக்கும், இல்லத், அஸ்ல், அந்த விஷயத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப ஒரு சட்டம் இருக்குது, புதிதாக இந்த காலத்துல உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா இந்த சட்டத்தினுக்கு நேரடியான குரானிய வழிகாட்டல் இல்லாத சந்தர்ப்பத்துல இந்த பிரச்சனையுடைய காரணியை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா அதே காரணிக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்ட முந்தைய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அதனால குரான்லயோ ஹதீஸ்லயோ இதே காரணிக்காக வேண்டி தீர்ப்பு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை ஹுக்குமை எடுத்து நாங்க இதுக்கு வச்சு பாக்குறோம். இதுக்கு சாதாரணமான ஒரு சிந்தனையில நாங்க பயணிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அது சார்ந்த ஆய்வுகள் மனாத்ன்னு சொல்லுவாங்க. தஹ்ரீஜுல் மனாத், தன்கீஹுல் மனாத், தஹ்கீகுல் மனாத் என்று சொல்லி 3 கட்டத்துல உசூல் ஃபிக்ஹ்ல அணுகுவாங்க. இந்த பகுதியெல்லாம் கண்டுபிடிச்சுதான் இந்த சட்டத்தை உருவாக்குவாங்க. சில இடங்கள்ல பார்த்தா ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கும், அந்த பிரச்சனைக்குரிய காரணி சரியான முறையில முற்பட்ட அந்த குரானிய வசனங்கள்ல அல்லது ஹதீஸ்ல தெளிவாக இருக்காது, ஆனா சட்டம் இருக்கும். அந்த தெளிவாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஓகே, தெளிவாக இல்லாத சந்தர்ப்பத்துல அந்த இல்லத், அந்த காரணி, அந்த மனாத் என்னங்கிறத ஆய்வு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல ரொம்ப மூளை வேலை செய்யக்கூடிய ஒரு காலம் வரும், ஒரு சந்தர்ப்பம் வரும். இந்த மாதிரி நிறைய உதாரணத்துக்கு முனாதராக்கள், ஒரு டிபேட் இருக்குதுன்னு சொன்னா அந்த டிபேட்டுக்கு சரியா நாங்க ஸ்ட்ராங்கா எங்களோட எவிடன்ஸையும் எங்களோட கருத்துகளையும் வச்சு சரியா தர்க்க ரீதியாக பேசுறதுக்கு உசூல் ஃபிக்ஹ் ஒரு முக்கியமான ஒரு கதையா இருக்கு. அப்படியே அது எல்லாமே முக்கியத்துவத்துக்குள்ள வரும். மூன்றாவது கட்டமாக, மூன்றாவது ஒரு ஒரு முக்கியத்துவமாக சொல்லுவாங்க என்னன்னா, உசூல் ஃபிக்ஹ் يعطي الفقيه القدرة على تنزيل الأحكام على المستجدات والنوازل. இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு விஷயம். நாங்க மாறுதட்டி சொல்லுவோம், ஷரியாவை பொறுத்தவரையில எல்லா காலங்களுக்கும் எல்லா நேரங்களுக்கும் பொருந்தி போகக்கூடியது, ஒத்திசைவாக போகக்கூடியது என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். சரி, அப்படின்னா சில சட்டத்திட்டங்கள் டிரெக்டா குரான்லயோ ஹதீஸ்லயோ இல்லை. அப்ப எப்படி நாங்க பொருந்தி போகக்கூடியதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அந்த முக்கியத்துவத்தை சொல்றதுதான் இந்த மூன்றாவது முக்கியத்துவம். எப்படின்னா அதுல மாற்றமே இல்லை. குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய அடிப்படைகள், அதனுடைய சட்ட திட்டங்கள் எந்த காலத்துக்கும் மாற போறதும் இல்லை, எந்த காலத்துல அது மங்கி போறதும் இல்லை. அது எப்பவுமே பொருந்தி போகக்கூடியது. ஒரு மனித சமுதாயம் அது எந்த காலத்துல எந்த பீரியட்ல எப்படி வசிச்சாலும், எந்த சூழல் தாக்கத்துக்கு அவங்க சிக்குண்டானாலும் இந்த குர்ஆனும் ஹதீஸும் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு தீர்வாக அமைஞ்சு கொண்டேதான் இருக்க போகும். அது ஒரு முஅஜிஸா, குர்ஆன்ல ஒரு முஅஜிஸா, அதுல மாற்றமே இல்லை. அப்ப இப்பேற்பட்ட அந்த பகுதி எப்படி எங்களுக்கு புரிஞ்சு கொள்வதாக இருக்கின்ற அந்த உசூல் ஃபிக்ஹ் மூலமாகத்தான். ஒரு உசூலி அவருக்கு ஒரு சக்தி வருது எப்படின்னு சொன்னா அந்த உசூல் ஃபிக்ஹ் படிக்கிறதன் மூலமாக புதிய பிரச்சனைகள், புதிய சட்டத்திட்டங்கள், புதிய மாற்றங்கள், உதாரணத்துக்கு கைத்தொழில் புரட்சிங்கிற ஒரு பெரிய ஒரு மாற்றம் உலகத்துல வந்ததுல அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் பிரிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மெய்யாராக அளவுகோலாக அது மாறிச்சு. ஏன்னா புது புது பிரச்சனைகள் சட்டங்கள் அப்ப வந்துச்சு. அந்த காலத்துல இல்ல அறிஞர்கள் பார்க்காத, இதுக்கு முன்னால பார்க்காத பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்குரிய தீர்வுகள் கொடுத்தாங்களா இல்லையானா கொடுத்தாங்க. தற்காலம் வரைக்கும் புதிய புதிய பிரச்சனைகள் வந்தா தீர்வுகள் வழங்குறாங்களாண்டா வழங்குறாங்க. எதை வச்சு வழங்குறாங்கடா, முன்னைய குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அதே சட்டங்களை பகுப்பாய்வு செய்து முன்னைய அறிஞர்கள் வகுத்து வச்சிருக்கக்கூடிய உசூலுல் ஃபிக்ஹ்ங்கிற பெரும் கலையில அந்த ஸ்ட்ரக்சர்ல நின்று புதிதான பிரச்சனைகளுக்கும் பதில் வழங்கக்கூடியதாகத்தான் இருக்குது. அப்ப உசூல் ஃபிக்ஹ் அஹம்மியத்துல, முக்கியத்துவத்துல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அதை நாங்க ஆழமாக
புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவைப்படுது. இது பின்னால் வரக்கூடிய பகுதிக்கு இது ஒரு 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 தலீலாக இந்த மூன்றாவது இந்த முக்கியத்துவம் வருங்கிறது சந்தேகம் இல்லை. இது 2வது கட்டம், அதாவது முக்கியத்துவம் சம்பந்தப்பட்டது, அதுவும் முடிஞ்சுது. 3வது பகுதிக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப வருவோம். 3வது பகுதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உசூலுல் ஃபிக்ஹும் தற்கால நவீன சிந்தனை பிறழ்வுகளுக்கு சிக்குண்டான ஒரு சில ஆக்களுடைய நகர்வுகள், இது 2ஐயும் நாங்க வச்சு பார்க்க வேண்டியது ஒரு தேவைப்பாடு இருக்கு. பொதுவா உசூல் ஃபிக்ஹை பொறுத்தவரையில அது பாரம்பரியமாக கட்டி பாதுகாத்து அதனுடைய சில விரிவாக்கங்கள், சில தேவைகளுக்கு ஏற்ற கூடுதல் குறைச்சல்கள் எல்லாமே வரலாம். ஆனா அடிப்படை மாறாம அது பாதுகாக்கப்பட்டு வருது. இது ஒரு சிலர்களுக்கு இன்னும் வரைக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னா, இப்போ ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச்னு சொல்றாங்க. இப்ப ஒரு சில ஹதாசியன்கள், அதாவது என்ன சொல்றது, மார்க்க அடிப்படைகளை அப்படியே விட்டு போட்டு தற்கால மேற்கத்தைய சில அடிப்படைகளை தலையில செலுத்தி மார்க்கத்தை, குர்ஆன, ஹதீஸ அதுக்கேத்த மாதிரி வளைக்க பார்க்கிற ஒரு முயற்சி, ஒரு எஜெண்டா. இந்த பிரபகண்டாவை செய்யக்கூடியவங்க அவங்க வைக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது பழமைவாதமா இருக்குது, அது இன்ன வரைக்கும் கட்டி காக்குறாங்க, அதை நாங்க அப்படியே உடைச்செறிஞ்சிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் நாங்க கொடுக்கணும், ஒரு சமூகம் சார்ந்த ஒரு 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 ஹியூமன் சயின்ஸ் சம்பந்தமாக நாங்க யோசிக்கணும், ஒரு சோசியலிஸ்ட் ஒரு சமூகமாக நாங்க யோசிச்சு சமூகம் சார்ந்த கல்விகளை நாங்க படிச்சு அதன் மூலமாக வரக்கூடிய தாக்கங்கள், மாற்றங்கள், இதன் அடிப்படையில தான் நாங்க குர்ஆன் அணுகணும். குர்ஆன் இலாஹி, மஸ்தர் இலாஹி, மாற்றம் இல்லை. ஆனால் அந்த மஸ்தர் இலாஹியாக இருந்தாலும் நாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்க மாத்தி கொண்டு போகணும், எங்களுக்கு ஏற்ற தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை புலங்கணும்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்றாங்க. இது அடிப்படையிலே பிள்ளை. நாங்க எங்கேயுமே சொல்ல முடியாதுன்னா மார்க்கம் ஒரு 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 பகுதியோட நின்றுட்டு பின்னால இல்லைன்னு நாங்க சொல்ல முடியாது. ஏற்கனவே நாங்க பார்த்த அந்த அகமியத்துக்குள்ள வருது. என்ன, ஒரு உசூலி அவர் சரியாக சிந்திச்சாருன்னு சொன்னா மார்க்க சட்ட திட்டங்களை அவர் புதிய பிரச்சனைகளுக்கும் நடைமுறைப்படுத்தி கொண்டு போறதுக்குரிய சகல ஒரு அமைப்புகளும் சகல சிஸ்டங்களும் அறிஞர்கள் எங்களுக்கு தந்துட்டு தான் போய்க்கிறாங்க. இதை நாங்க உடைச்சுக்கிட்டு தூக்கி வீசிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வந்தால் ஷரியா அல்லது ஃபிக்ஹ் துறை அல்லது ஒரு மார்க்கம் ஒரு சின்ன பின்னமாக போகக்கூடிய அமைப்புக்கு போயிடும். அதனாலதான் இந்த உசூல் ஃபிக்ஹ் எங்களுக்கு இருக்கும் காட்டியும் எந்த புதிய பிரச்சனை வந்தாலும் அதுக்குள்ள நாங்க போட்டு இது சரி பிள்ளையாங்கிற பாக்குறதுக்குரிய ஒரு முக்கியத்துவத்தை தந்து கொண்டே இருக்கு. எனவே இந்த டீம் எப்படிப்பட்டவங்கடா, இப்ப அரபுலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. முகமது ஷஹரூர்னு சொல்லி இருக்கிறாரு, அப்துல் மஜீத் அர்கோ, முகமது அர்கோன்ற ஒரு ஆள் இருக்கிறாரு, அப்துல் மஜீத் ஒரு ஆள் இருக்கிறார். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அரபுலகத்துல. இவங்க எல்லாம் இந்த வாதத்தை முன்வைக்கிறவங்க தான். இவங்ககிட்ட சில கருத்துகள் இருக்குது, ரொம்ப பாரதூரமான கருத்துகளும் இவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு சிலர்கள் இறந்து போயிட்டாங்க, ஷஹரூர் சொல்றவரெல்லாம் இறந்துட்டாரு, ஒரு சிலர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான கருத்துகள் அரபுலகத்துல எல்லாம் வச்சுக்கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க உடைச்சுக்கிட்டு வர்றதுக்கு பாக்குறாங்க, அது முடிய மாட்டேங்குது. அதுதான் உண்மையும் கூட. ஒரு சிலர்கள் அடிப்படை அறிவில்லாட்டி அவங்க கொஞ்சம் தளர்ந்து போயிடுவாங்க. அதை தாண்டி என்ன உடைக்க முடியாது. நாங்க கட்டாயமாக இவ்வாறான கலைகளை, குறிப்பா உசூல் ஃபிக்ஹ் படிச்சு கொடுக்குற முதர்ரிஸாக இருக்கலாம் அல்லது முஅல்லிமாக்களாக இருக்கலாம், புத்தகத்துல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த பகுதியை படிச்சு கொடுத்துட்டு போயிடுறோம். ஆனா இதுக்குரிய மாற்றமாக வரக்கூடிய கருத்துக்கு நாங்க எப்படி ரியாக்ட் பண்றது, நாங்க எப்படி அதுக்குரிய மறுப்புகளை கொடுக்கறதுங்கிறதுக்குரிய சிஸ்டத்தையும் நாங்க படிச்சு கொடுக்க வேண்டிய கடப்பாடு தேவைப்பட்டு இருக்கிறோம். எங்களோட மாணவர்களுக்கு நாங்க படிச்சு கொடுக்க வேண்டிய தேவைப்பாட்டில் இருக்கிறோம். அதுக்கு நாங்க எப்படி ரத்து கொடுக்கணும், அதை உடைக்க கூடாது, உடைச்ச என்ன விளைவுகள் வருது, நீங்க சொல்றதுக்கு எங்கள்கிட்ட இதான் மாற்றியில இருக்குது, பதில் என்ன, எல்லாத்தையும் நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு. இது ஒரு தனி கலையாக ஒரு உசூல் ஃபிக்ஹ் பாடத்தை ஒரு தனி மபஹஸாக போட்டு படிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. இப்ப நஸ்ஹுல் குர்ஆன் மன்சூக்ங்கிறத சில பேர் இப்ப மறுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப நஸ்ஹுல் குர்ஆன் மன்சூக்ங்கிறது இஸ்திதலால் பகுதிக்குள்ள உசூல் ஃபிக்ஹ்ல படிக்க போறோம். அப்ப அந்த மன்சூக்ங்கிறது உசூலோட சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. அதை பத்தின அறிவு இல்லாம மறக்கக்கூடிய ஒரு சமூகம் வருதுன்னா அதுக்கு நாங்க எப்படி ரிப்ளை பண்றது, அவங்கள நியாயமான கருத்துக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்க எப்படி நாங்க உள்வாங்கி அது நாங்க ஒரு நம்ம என்ன பிரச்சனைனா அடுத்த கருத்துக்களை உள்வாங்கிறதுக்கு கூட நாங்க ரெடி இல்லாம இருக்கிறோம். காரணம் எங்கள்கிட்ட அடிப்படையாக சில விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறது தான் உண்மை, ஒரு துரதிருஷ்டவசமான உண்மை. அதை நாங்க மோடிஃபை பண்ணி சரியாக புரிஞ்சு கொண்டு அதுக்குரிய ஏற்பாடுகளையும் நாங்க செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாட்டில் இருக்கிறோம். அந்த வகையில இவ்வாறான கருத்துக்கள் சொல்லக்கூடியவங்களுக்கு நாங்க ரத்து கொடுக்கக்கூடிய, மறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கலையும் இந்த உசூல் ஃபிக்ஹ்ல கொண்டு வர வேண்டிய ஒரு கலையாக இருக்குது. ஒரு சில கூற்றுகளை பாருங்க, அவங்க சொன்ன கூற்றுகளை நான் சொல்றேன். இவர் யாரு, ஷஹரூன் சொல்லக்கூடியவர் சொல்றாரு, மூளையை இமாம் கசாலி அதே போல இப்னு அரபி போன்றவங்கள்ட்ட நாங்க அடகு வச்சுட்டு அதுக்கு ஒரு மாற்றீடு அவங்களுக்கு பிறகு யாரும் இல்லை அந்த மாதிரியான ஒரு துணியில
அப்படி மூடப்பட்டு உசூல் ஃபிக்ஹ ஒரு இதுக்குள்ள ஒரு கலையை கொண்டு வந்து ஒரு இதுக்குள்ள பூட்டி வச்ச மாதிரி பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாரு. அடுத்தவர் ஆர்கோன் என்று சொல்லக்கூடியவர் சொல்றாரு, லக்கத் சாஹம ஷாஃபிஈ في سجن العقل الإسلامي داخل أسوار منهجية معينة سوف تمارس دورها لإلغاء التاريخية. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கருத்து. இவர் சொல்றாரு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து இஸ்லாமிய சிந்தனைய ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு செவத்துக்குள்ள போட்டு மூடிட்டார். செவத்துக்குள்ள போட்டு மூடின பங்கு அவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த சிஸ்டம் என்ன செய்யுதுண்டா, இந்த ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச்னு சொல்லக்கூடிய அந்த ஹியூமன் சயின்ஸை பத்தி அல்லது சோசியல் சமூக ரீதியான அந்த கற்றைகளை மேற்கொள்ற அமைப்புல இருக்கக்கூடிய அந்த முறை, இந்த மாதிரி பின்புலம் ஒரு சட்டம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது எந்த பின்புலத்தில் இறங்கி அது எதுக்கு பயன்படுத்தப்படுது போன்ற பல பகுதிகளை இல்லாமாக்குது என்று சொல்லி ஒரு கருத்தாக இவர் வைக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அறிஞர். சொல்ல போனா முஜத்தித் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டா அந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கிறவங்க பல விளக்கங்களை கொடுத்துட்டே போவாங்க. ஆனா எதுலையுமே உடன்பாடா இவர் தான் இந்த நூற்றாண்டின் முஜத்தித் என்று சொல்லி யாரையுமே அடையாளப்படுத்தினதே இல்ல. அப்படி அடையாளப்படுத்தினா கருத்து வேறுபாடு, ஒவ்வொரு ஆக்களும் சொல்லிக்கிட்டே போவாங்க. ஆனா எல்லோருமே ஒன்றுபட்டு முடிவெடுத்து சொன்ன அறிஞர்கள் வந்து 2 பேர்னு சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு உமர் இப்னு அப்துல் அசீஸ், இரண்டாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய ஒரு அறிஞர். இந்த உசூல் ஃபிக்ஹ தியரியா ஒரு ஒரு அவங்கட காலத்துல தத்பீக்ல நடைமுறையில இருந்த பகுதிகள் எல்லாமே ஆய்வு செஞ்சு அதனுடைய தியரியாக ஒரு ரிசாலான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நூலை எங்களுக்கு சொத்தாக தந்திருக்கிறாங்க. அதன் மூலமாக பல விஷயங்கள் வளர்ந்துச்சு. நாங்க இன்ஷால்லா அடுத்த கட்டத்துல அதை பார்ப்போம் கொஞ்சமா. அப்ப இப்பேற்பட்ட இமாம இப்படியான ஒரு அவதூறு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. காரணம், மேற்கத்தைய சிந்தனையில ரொம்ப ஆழமாக தாக்கம் பெற்று குர்ஆனையும் ஹதீஸையும் அவங்களோட ஹவாவுக்கு அல்லது அவங்களுடைய நப்சுக்கு அல்லது அவங்களோட எஜெண்டாவுக்கு அந்த எஜெண்டாவில் வேலை செய்யக்கூடிய அமைப்புக்கு அவங்க மாறிட்டாங்க. இது ஒரு பிழையான ஒரு அணுகுமுறை. இதுல இருந்து நாங்க ரொம்ப தெளிவாக நாங்க என்ன செய்யணும், பயணிக்கணும். அதை நாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கொண்டோம் அப்படி சொன்னா எங்களோட மாணவர்களுக்கும் நாங்க அதை படிச்சு கொடுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இது பத்தி நிறைய நூல்கள் மாஷா அல்லான்னு சொல்லி தற்கால அறிஞர்கள் சவுதியில் இருக்கக்கூடிய நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க. இதை பத்தி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க மாஷா அல்லான்னு சொல்லி. ஒரு சில பகுதிகளை நாங்க கட்டாயமா வாசிச்சு பார்க்கணுங்கிற ஒரு தேவைப்பாடும் இருக்கு. ரைட். 4வது பகுதிக்கு வருவோம். இதோட இன்ஷா அல்லாஹ் நாங்க இதை முடிச்சுக் கொள்வோம். 4வது பகுதி என்ன, இது எப்படி உசூல் ஃபிக்ஹ் கலைங்கிறது வந்து வளர்ந்துச்சுது, எந்தெந்த கட்டத்துல அது வந்துச்சுங்கிறத நாங்க பார்ப்போம். அதுல ரசூலுல்லாஹ் காலம், இந்த ரசூலுல்லாஹ் காலத்தை நாங்க வந்து மர்ஹலா தத்பீகி என்று சொல்லுவோம். 2வது காலம் இருக்குது என்னன்னு சொன்னா மர்ஹலா அத்தஸீல் வத்தன்தீர். 3வது கட்டம் இருக்குது மர்ஹலா அந்நக்த் முதலாவது கட்டம் மர்ஹலா தத்பீகியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம். 2வது கட்டம் மர்ஹலத்து ரைட் 2வது கட்டம் மர்ஹலத்து தஸீலி வத்தன்தீர். அது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலகட்டம், அதாவது ஸலஃபு ஸாலிஹீன்களோட காலகட்டம். 3வது கட்டம் மர்ஹலத்து இக்திலால் அல்-பூஸலா வதுகூல் உலூம் ஃபி உஸூல் அல்-ஃபிக்ஹ் லைஸத் மின்ஹு. 3வது கட்டம் என்னன்னா ரொம்ப மோசமான ஒரு கட்டமும் தான். அதுக்குள்ள உசூல் ஃபிக்ஹ் சம்பந்தப்படாத பகுதியெல்லாம் உசூல் ஃபிக்ஹாக கொண்டு வந்து சேர்த்து அது ஒரு வகையான கொலாப்ஸ் ஆக்கி ஒரு சின்ன பிரச்சனைகளையும் தடம் மாற்றங்களையும் கொண்டு வந்து ஒரு பகுதி. அது 3வது கட்டம். 4வது கட்டம் மர்ஹலத்து நக்தி வத்தன்கீஹ். அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சீர் செஞ்சு 3வது கட்டத்துல வந்து பிரச்சனை எல்லாத்தையுமே சீர் செஞ்சு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய காலத்துல எப்படி உசூல் ஃபிக்ஹ் புழங்கப்படணுமோ அந்த பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கட்டம். அது 4வது கட்டம். இறுதி பகுதி வந்து தற்காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய நூல்கள் இருக்குது, அதை நாங்க படிக்கணுங்கிற ஒரு இதா இருக்கு. அதுல முதலாவது கட்டத்துக்கு வருவோம். முதலாவது கட்டத்தை பொறுத்தவரையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலப்பகுதியில தத்பீகியன் உசூல் ஃபிக்ஹ் இருந்துச்சு, நடைமுறையில இருந்துச்சு. உதாரணத்துக்கு இமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட நிறைய இடங்கள்ல கியாஸ்ங்கிற ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி தாராங்க. ஒரு பெண் வாரா, ஒரு பெண் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறேன், தாய் வந்து மூத்த போயிட்டாங்க, நோன்பு அவங்கள்ட்ட கடமை ஆயிடுச்சுன்னு சொல்லி கலா செய்யணுமான்னு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வந்து உங்களோட அம்மாக்கு வந்து கடன் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க வந்து நிறைவேற்றுவீங்களா இல்லையான்னு கேட்டா நிறைவேற்றுவீங்க. அப்ப தாயுடைய கடனை விட அல்லாஹுடைய கடன் அது நிறைவேற்ற தகுதியானதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப கியாஸ் ஒரு இந்த கியாஸ்ல சிஸ்டத்தை காட்டுறாங்க. 2வது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வந்து அனுப்பக்கூடிய தவாவுக்கு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்துல எப்படி நீங்க தீர்ப்பு செலுத்துவீங்கன்னு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சொல்றாங்க, முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க, குர்ஆன ஹதீஸை கொண்டு தீர்ப்பு செலுத்துறேன். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல என்ற ரஅயை வச்சு நான் அஜ்தஹிது ஃபீ, நான் இஜ்திஹாது செய்வேன் அப்படின்னா அங்கன இஜ்திஹாதுங்கிற ஒரு பகுதி வருது. அப்ப அங்கன உசூல் ஃபிக்ஹ்ல மிக முக்கியமான பகுதி இஜ்திஹாத். அப்ப அந்த பகுதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வரவேற்று வழி அனுப்பின வரலாறு நாங்க பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய பகுதி தத்பீகியன்
இருக்குது. இரண்டாவது கட்டம் மர்ஹலத்து தஸீலி வ தன்வீர். அது ஒரு தியரியாக எங்களுக்கு கையில கிடைக்குது. அறிஞர்கள்ட்ட அப்ப இமாம் ஷாஃபிக்கு முன்னால் உசூல் ஃபிக்ஹ் இல்லையான்னு கேட்டா இருக்குது. நடைமுறையில மாஷா அல்லான்னு சொல்லி அது வச்சுக்கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு தியரிட்டிக்கல் அப்ரோச் இந்த அமைப்புல ஒரு நூலாக ஒரு ஒரு கலையாக ஒரு தியரியாக எங்களை கையில கொண்டு வந்து தந்த முதல் ஆள் யாருன்னா இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஹ்மத்துல் வாசிஅ ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துல் வாசிஅ. மிக முக்கியமான அறிஞர். ரிசாலா என்று சொல்லக்கூடிய அந்த நூல் எங்களுக்கு தராரு. அந்த நூல் உசூலுல் ஃபிக்ஹ்ல பத்தி பேசக்கூடிய மிக முக்கியமான முதன்மையான நூல்ங்கிறதாக பிரசித்திப்படுது. அதுக்கு பின்னால நிறைய அறிஞர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுடைய நடைமுறை கேட்டு சட்டங்களின் அடிப்படையில உசூல் ஃபிக்ஹ் வளர்த்து கொண்டே போனாங்க. அப்ப எனவே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி காலத்துல ரிசாலாங்கிற நூல் மிக முக்கியமான நூலாக இருக்குது. அதுக்கு தஹ்கீக் பண்ணின அஹ்மத் ஷாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிக முக்கியமான ஒரு ஆள். ஹதீஸ் கலையில பிரசித்தி பெற்றவர். இந்த நூலுக்கு தஹ்கீக் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல இமாம் ஷாஃபியுடைய அறிவை பத்தி சொல்றாங்க. மத்ஹுக்கு பொருத்தமானவர், அந்த மாதிரி யாருமே இல்லைன்ற அமைப்புல ரொம்ப ரொம்ப ஆழமாக இமாம் ஷாஃபியை பத்தி அதாவது புகழ்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அதப், அந்த லிட்ரேச்சர் அப்ரோச் எப்படி இருக்குது, அவங்களோட அதப் அந்த அரபு பாண்டித்தியம் எப்படி இருக்குதுங்கிறதையும் விளக்கப்படுத்துறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இமாமாக இமாம் ஷாஃபி இருக்கிறாங்கன்னு சொல்லி இமாம் ஷேக் அஹ்மத் ஷாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. அவங்க இப்ப சந்தோஷம் படுறாங்க. இந்த அறிவை நான் கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிறேனேங்கிற அமைப்புல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அதை முடிக்கிறாங்க. மூன்றாவது கட்டம் தான் உசூலுல் ஃபிக்ஹ்ங்கிற பேர்ல சில பிரச்சனைகள் உள்ளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பகுதி. இது யார காலகட்டத்தில் நடக்குதுன்னா இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்களுடைய காலகட்டத்தில் நடக்குது. ஏன் இதுக்குரிய தாக்கம் என்னன்னு கேட்டா, தர்க்கவியல் ரீதியான அல்லது பிலோசபிக்கல் ரீதியான நூல்கள், யூனானிய அந்த நூல்கள் கிரேக்க தத்துவ நூல்கள் மொழிபெயர்க்கப்படுது. அதனுடைய தாக்கம் அரபுலகத்திலையும் குறிப்பாக அந்த அறிஞர்கள் மத்தியிலும் இருக்குது. இருந்ததன் காரணமாக அந்த தர்க்க ரீதியான சில அடிப்படை விஷயங்களையும் உசூலுல் ஃபிக்ஹ்ல கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. அல்லது சிக்கலான ஒரு கலையாக அதை மாறின ஒரு வரலாறு அந்த மூன்றாவது பகுதியில நாங்க பார்க்கலாம். அதனால ஒரு சில அறிஞர்கள் அதை எப்பவுமே ஆதரிக்கிறதும் இல்லை. இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க ஆதரிக்கிறது இல்லை. அப்ப இமாம் கசாலி தான் முதலாவது இந்த கலையை இதுக்குள்ள கொண்டு வந்து ஒரு முகத்திமாவாக சேர்த்தாங்கிறதாக வரலாறுகள் இருக்கு. தன்னுடைய நூல் முஸ்தஸ்ஃபாவுல், நான் ஏற்கனவே அந்த வரைவிலக்கணம் பார்த்துமே அந்த நூல். அப்ப இதை பத்தி இமாம் இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் ஷாஃபிஈ மத்ஹப் தான். அவங்களே இமாம் கசாலியை பத்தி விமர்சிக்கிறாங்க. இது கொண்டு வந்து சேர்த்தது பொருத்தம் இல்லை. ஏன்டா இமாம் கசாலிக்கு முன்னால உஸ்தாதுகளாக முக்கியமானவர்களாக பார்க்கக்கூடிய ஜுவைனி போன்ற அறிஞர்கள் இருக்கிறாங்க. இவங்களோட அளவுக்கு இந்த யூனானிய கிரேக்க தத்துவங்களை கொண்டு வந்தது இல்லைன்னு சொல்லி விமர்சனங்கள் இருக்குது. ஆனா இமாம் கசாலியே சொல்றாரு என்னன்னா, நான் இதை உசூல் ஃபிக்ஹ்னு கொண்டு வந்து சேர்க்கல, இதுக்கு உதவியாக ஒரு முகத்திமாக கொண்டு வந்து சேர்த்துக்கிறேன்னு சொன்ன அவரோட கூற்றும் அதுலயே இருக்குது. எல்லாத்த பார்த்தாலும் நாங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னடா, ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு கலையாக, ஒரு ஒரு வித்தியாசமான கலையாக அரபு தெளிவாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, அதற்குரிய சிஸ்டம் தெளிவாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மேலதிகமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்ததாகத்தான் விமர்சனங்கள் இருக்குது. வல்லாஹு அலம். அதை தாண்டி இதுதான் இந்த மூணாவது கட்டத்துல இந்த உசூல் ஃபிக்ஹ்க்கு ஒரு பிரச்சனையாக சேர்ந்தது. அதுல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கு. நான்காவது கட்டம் தான் மர்ஹலத்து நக்தி வ தன்கீஹ், கொஞ்சம் கலைபுடுங்கிற ஒரு கட்டம். இது யாரு முக்கியமான ஆண்டா இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் இந்த பகுதியை கொண்டு வந்து எங்களுக்கு அழகான முறையில எடுத்து வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இமாம் ஷாஃபியுடைய காலத்துல எப்படி உசூல் ஃபிக்ஹ்னா படிச்சோம், அந்த மாதிரி தான் நாங்க அணுகணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதியையும் அவங்க மீட்டி கொண்டு வந்து தராங்க. அதனால இமாம் இதுக்கு முன்னால மூணாவது கட்டத்துல அந்த தர்க்க ரீதியான அல்லது தத்துவக்கலை ரீதியான விஷயங்கள் அதுக்குள்ள கொண்டு வந்து போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதையும் சொல்லி காட்டிட்டு, குர்ஆன் ஹதீஸ் அதுக்கு அரபு பாண்டித்தியம் போன்ற விஷயங்களை வச்சே நாங்க என்ன செய்யலாம், உசூலுல் ஃபிக்ஹ் குர்ஆனுடைய சட்டங்களை ஹதீஸுடைய அந்த விஷயங்களை நாங்க விளங்கி கொள்ளலாங்கிற அமைப்புல இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொட்டு இமாம் இப்னு தைமிய்யா, இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா போன்ற அறிஞர்கள் எல்லாம் இதை பத்தின விஷயங்களை எங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறாங்க. இதுதான் இந்த நான்காவது கட்டத்துல மேற்கொண்ட அறிஞர்களுடைய விஷயம். அதுல இமாம் ஷாத்திபியுடைய ஒரு கூற்றை பாருங்க. குல்லு மஸ்அலத்தின் மர்சூமத்தின் في أصول الفقه لا ينبني عليها فروع فقهية أو آداب شرعية أو لا تكون عونا في ذلك وضعها في أصول الفقه آرية. அதை கொண்டு வந்து நாங்கள் உசூல் ஃபிக்ஹ்ங்கிற பேருக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது ஆரியத்துன், அது அடிப்படை அல்லங்கிறத சொல்றாங்க. அது கொண்டு வந்து சேர்த்தது அல்லது ஒரு இரவலாக பயன்படுத்தின மாதிரி தானே தவிர்த்து அது அடிப்படை அல்லங்கிறத இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. சுருக்கம் என்னன்னா, உசூலுல் ஃபிக்ஹ்ல தெளிவான விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி உசூல் ஃபிக்ஹ்ல இதுவும் தெளிவான விஷயங்கள் ஒரு ஆள் கொண்டு வராரு. ஆனா அந்த விஷயங்கள் ஃபுரூ ஃபிக்ஹியாக்கு சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி ஆதாப் ஷரஇய்யாக்கும் சம்பந்தமே இல்லை.
ஷரியாவுடைய ஒழுங்குகளுக்கும் சம்பந்தமும் இல்லை. அதே மாதிரி உசூல் ஃபிக்ஹுக்கு எந்த வகையிலையும் பயனும் இல்லை, பிரயோஜனம் இல்லை, உதவியும் இல்லை, சப்போர்ட்டும் இல்லை. இப்படியான பகுதியை பொறுத்தவரையில உசூல் ஃபிக்ஹ்ல கொண்டு வந்து வைக்கிறதே அது அடிப்படையற்றது. ஆரியத்துன் ஆரியத்துன் அங்க அர்த்தம் என்னன்னா இஸ்திஆரா சிஸ்டத்துல கொண்டு வராங்க, அடிப்படையற்றதுன்னு சொல்றாங்க. ரைட். இதுதான் இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லிட்டு ஃபிக்ஹ் உசூல் ரெண்டும் இலாஃபத் செய்யப்பட்டு உசூல் ஃபிக்ஹ்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரக்குள்ள அதுக்குள்ள அஸ்லதான் நாங்க கொண்டு வரணுமே தவிர சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நாங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் அல்ல, எங்களுக்கு அடிப்படை போதுமானதுன்னு சொல்லி சலஃபு சாலிஹீங்களுடைய விஷயத்தை தொட்டு காட்டுறாங்க. எப்பவுமே இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய அறிஞர், ஆனால் அவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு பகுதியும் சலஃபு சாலிஹீங்கள் முன்னோர்களுடைய அந்த அடிச்சோடுகளை வைத்துதான் தன்னுடைய நிலை மௌகிஃப்களை கொண்டு வந்து போவாங்க. இதான் இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. ஏற்கனவே சொன்ன இமாம் கஸாலிக்குரிய விமர்சனங்கள் இப்னு ஸலாஹ் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குது. கைஃப கஃபல அல்-கஸாலி அன் ஹாலி ஷைഖிஹி இமாம் அல்-ஹரமைன் வமன் قبلஹு மின் குல்லி இமாமின் ஹுவ லஹு முகத்திம் ولمحله في تحقيق الحقائق رافع له ومعظم ثم لم يرفع أحد منهم بالمنطق رأسا ولا بنى عليه في شيء من تصرفاته أسا. இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். இவங்கள முக்கியமான அறிஞர்கள் முன்னால அவங்களுக்கு ஒரு பெரிய உஸ்தாதாகளாக பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக பாக்குறாங்க. அவங்களுக்கே இல்லாத சில பகுதிகளை இவங்க ஏன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வியாக இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். எனவே சுருக்கம் என்னன்னு சொன்னா, 2வது கட்டம் அதாவது 4வது பகுதியில எப்படி வளர்ந்துச்சுங்கிறது நாங்க பாக்குறோம் உசூல் ஃபிக்ஹ். அதுல 1வது கட்டம் தத்பீகியா ரசூலுல்லாஹ்வுடைய காலம், அது எப்படி ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தி காட்டிக்கிறாங்கிறத பார்த்தோம். 2வது கட்டம் மர்ஹலா அல்லல் தஃசீல் வ தன்வீர், அது தியரிட்டிக்கலாக எங்களுக்கு ஒரு நூலாக ஒரு படிக்கிறதுக்கு வாசிச்சு அதை நாங்க புரிஞ்சு கொள்றதுக்குரிய அமைப்பு கொண்டு வந்து இமாம் ஷாஃபியுடைய காலம். 3வது கட்டம் இந்த உசூல் ஃபிக்ஹ்ல கொண்டு வந்து இல்லாத கலைகளை புகுத்தி நோக்கம் நல்லதாக இருந்தாலும் ஒரு கஷ்டமான ஒரு கலையாக மாற்றுறது, ஒரு வித்தியாசம் இல்லாத பகுதிகளை கொண்டு வந்து சேர்க்கறத கூடிய காலமாக அது மாறிச்சுது. 4வது கட்டம் இமாம் ஷாத்திபுடைய கட்டம், அதை திருப்பி கலை புடுங்கி முன்ன சலஃபு சாலிஹீன்கள் எப்படி அதை அணுகுனாங்களோ அப்படி அணுகணும்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு போகணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு வாதத்தை முன் வச்ச ஒரு காலம் தான் 4வது கட்டம். இப்ப நாங்க நிறைய உசூல் ஃபிக்ஹ் நிறைய பகுதிகளில் ஏற்கனவே உள்ள அந்த இல்முல் கலாம் அது சம்பந்தப்பட்ட அமைப்புடைய நூல்கள் புதுதாக இருக்குது. அது இல்லாம நாங்க எப்படி அதை புரிஞ்சு கொள்ளணும் தெளிவாக சொல்லக்கூடிய அமைப்புலையும் நிறைய நூல்கள் மாஷா அல்லாஹ்னு சொல்லி இப்ப தற்காலத்துல சொல்லக்கூடிய முக்கியமான கிதாபுகளாக அறிஞர்கள் லேசான புத்தகமாக அறிமுகப்படுத்துறது கமராத்துல் உசூல்னு சொல்லக்கூடியது ஷேக் முஷாரி அஷ்ஷித்ரி சொல்லக்கூடிய அவர் உயிரோடு இருக்கக்கூடியவர். 2வது அல் மன்ஹஜுல் முக்தரஹ் லிஃபஹ்மில் முஸ்தலஹ்னு சொல்லக்கூடிய ஹாத்திம் அல் அவுனி அவருடைய ஒரு நூல், அதுவும் முக்கியமான ஒரு நூலாக கருதப்படுவதாக அறிஞர்கள் சொல்றாங்க. அவைகளை நாங்க வாசிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை தான் வாசி பார்க்கலாம். இதுதான் சுருக்கம். இப்ப 4 பகுதிகளாக நாங்க இன்னைக்கு உசூல் ஃபிக்ஹ் பார்த்திருக்கிறோம். அதுல 1வது பகுதி என்னன்னு கேட்டா உசூல் ஃபிக்ஹ்ல என்னென்ன பகுதி சம்பந்தப்படும் அதுல 4 பார்த்தோம். ஹுக்கும், தலீல், இஸ்தித்லால், முஸ்ததில். 2வது கட்டம் அஹமியத், அதுல 3 பார்த்தோம். அதுல 1 ஃபஹம், தேவையில்லாத சிந்தனைகளை விட்டு பாதுகாத்து உசூல் ஃபிக்ஹ் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் அமைது. 2வது உசூல் ஃபிக்ஹ் பொறுத்தவரையில புத்திக்கு ரொம்ப வேலை கொடுக்குது, அதனால எங்களுடைய சிந்தனை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. 3வது அஹமியத் என்னன்னு சொன்னா, ஒரு முஜ்தஹிதுக்கு முடியும் புது புது சட்டங்கள் வந்தாலும் பழைய பாரம்பரிய அமைப்புல இருந்து அதை எடுத்து நடைமுறையில கொண்டு வந்து புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியுங்கிறத பார்த்தோம். அடுத்த கட்டம் நாங்க பார்த்தோம் என்னன்னா, 3வது பகுதியாக என்ன சொல்றது, உசூல் ஃபிக்ஹ் பாரம்பரியமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உசூல் ஃபிக்ஹ், இதுக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு சிந்தனை, இதுக்கு எதிர்ப்பு செலுத்தக்கூடிய தற்கால நவீன சிந்தனைக்கு தாக்கம் பெற்ற ஆக்கள், இவங்களோட விஷயத்தை நாங்க எப்படி அணுகணுங்கிறதையும் நாங்க பார்த்தோம். அவங்களுடைய சில நச்சுத்தன்மையான கருத்துக்களை பார்த்தோம். மதரசாக்கள்லையும் இந்த பகுதி ஒரு பாடத்திட்டமாக போடப்படணுங்கிறதை பார்த்தோம். 4வது பகுதி தான் அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்றுச்சுங்கிறதை நாங்க பார்த்து முடிச்சிருக்கிறோம். வல்லநாயன் நமக்கு தெளிவான பாதையும் பயன்படுத்தக்கூடிய அமைப்புல உசூல் ஃபிக்ஹ்ங்கிற ஒரு கலையை நல்ல முறையில படிச்சு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நல்ல ஒரு துறை போக படிக்கக்கூடியவர்களாக எங்களுக்கு எழும்பக்கூடிய சந்தேகங்களுக்கு தீர்வு அதுக்குள்ள கிடைக்கிறது போல பிறருடைய பிழையான சிந்தனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் நாங்க பயணிக்கிறதுக்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.